இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு டாப் 3 கான்ட்ரா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டாப் 3 கான்ட்ரா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எந்தெந்த ஃபண்ட்ஸ்லாம் 1 இயர் 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸில் பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டாப் 3 கான்ட்ரா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 1 இயர் அப்சர்ட் ரிட்டர்னில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிற ஃபண்டு கொட்டாக் இந்தியா ஈக்விட்டி கான்ட்ரா ஃபண்டு. இது 1 இயர் அப்சர்ட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 27.32%, 27.32%. மாதம் 5000 12 மாதங்களுக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 60,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளியின்னு பார்க்கும்போது 76,394 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 16,394 இருக்குது. 1 இயர் அப்சர்ட் ரிட்டர்னில் செகண்ட் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு இன்வெஸ்கோ இந்தியா கான்ட்ரா ஃபண்டு. 1 இயர் அப்சர்ட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் 24.67%, 24.67%. மாதம் 5000 12 மாதங்களுக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 60,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளியின்னு பார்க்கும்போது 74,803 இருக்குது. இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணது மூலமாக கிடைக்கப்பட்ட ப்ராஃபிட் 14,803. 1 இயர் அப்சர்ட் ரிட்டர்னில் கடைசியாக இருக்கிற ஃபண்டு எஸ்பி கான்ட்ரா ஃபண்டு. இது தேர்ட் பொசிஷனில் இந்த ஃபண்டு இருக்குது. 1 இயர் அப்சர்ட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 23.72%, 23.72%. மாதம் 5000 12 மாதங்களுக்கு இந்த எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 60,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளியின்னு பார்க்கும்போது 74,230 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 14,230 இருக்குது. டாப் 3 கான்ட்ரா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 3 இயர்ஸ் அப்சர்ட் ரிட்டர்னில் நம்பர் 1 பொசிஷன் இருக்கிற ஃபண்டு எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்டு. இது 3 இயர்ஸ் அப்சர்ட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலம் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் 60.20%, 60.20%. மாதம் 5000 36 மாதங்களுக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 1,80,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளியின்னு பார்க்கும்போது 2,88,000 இருக்குது. இந்த எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணது மூலமா கிடைக்கப்பட்ட ப்ராஃபிட் 1,08,000 இருக்குது. 3 இயர்ஸ் அப்சர்ட் ரிட்டர்னில் செகண்ட் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு கொட்டாக் இந்தியா ஈக்விட்டி கான்ட்ரா ஃபண்டு. 3 இயர்ஸ் அப்சர்ட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கப்பட்ட ரிட்டர்ன் 56.79%, 56.79%. மாதம் 5000 36 மாதங்களுக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 1,80,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளியின்னு பார்க்கும்போது 2,85,000 இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 1,05,000 இருக்குது. 3 இயர்ஸ் அப்சர்ட் ரிட்டர்னில் கடைசியாக இருக்கிற ஃபண்டு இன்வெஸ்கோ இந்தியா கான்ட்ரா ஃபண்டு. இது 3 இயர்ஸ் அப்சர்ட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கப்பட்ட ரிட்டர்ன் 48.23%, 48.23%. மாதம் 5000 36 மாதங்களுக்கு இந்த இன்வெஸ்கோ இந்தியா கான்ட்ரா ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 1,80,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளியின்னு பார்க்கும்போது 2,67,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டும் தனியாக பார்க்கும்போது 87,000 இருக்குது. டாப் 3 கான்ட்ரா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 5 இயர்ஸ் அப்சர்ட் ரிட்டர்னில் நம்பர் 1 பொசிஷன் இருக்கிற ஃபண்டு அகைன் எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்டு. இது 5 இயர்ஸ் அப்சர்ட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கப்பட்ட ரிட்டர்ன் 136.03%, 136.03%. மாதம் 5000 5 வருடங்களுக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 3 லட்ச ரூபா சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளியின்னு பார்க்கும்போது 7,08,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 4,08,000 இருக்குது. 5 இயர்ஸ் அப்சர்ட் ரிட்டர்னில் செகண்ட் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு கொட்டாக் இந்தியா ஈக்விட்டி கான்ட்ரா ஃபண்டு. இது 5 இயர்ஸ் அப்சர்ட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கப்பட்ட ரிட்டர்ன் 102.99%, 102.99%. மாதம் 5000 60 மாதங்களுக்கு இந்த கொட்டாக் இந்தியா ஈக்விட்டி கான்ட்ரா ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 3 லட்ச ரூபா சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளியின்னு பார்க்கும்போது 6,09,000 இருக்குது. இந்த ஃபண்டு மூலிமா இன்வெஸ்ட் பண்ணங்களுக்கு கிடைக்கப்பட்ட ப்ராஃபிட் 3,09,000 இருக்குது. 5 இயர்ஸ் அப்சர்ட் ரிட்டர்னில் கடைசியாக இருக்க ஃபண்டு இன்வெஸ்கோ இந்தியா கான்ட்ரா ஃபண்டு. இது 5 இயர்ஸ் அப்சர்ட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கப்பட்ட ரிட்டர்ன் 90.25%, 90.25%. மாதம் 5000 60 மாதங்களுக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 3 லட்ச ரூபா சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் வெளியின்னு பார்க்கும்போது 5,71,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 2,71,000 இருக்குது. டாப் 3 கான்ட்ரா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 1 இயரில் நம்பர் 1 பொசிஷன் இருக்கிற ஃபண்டு கொட்டாக் இந்தியா ஈக்விட்டி கான்ட்ரா ஃபண்டு. இது ஒரு வருஷத்தில் இந்த ஃபண்டு 27.32% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 27.32% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்சல்யூட் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலிமா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு. செகண்ட் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு இன்வெஸ்கோ இந்தியா கான்ட்ரா ஃபண்டு. இது ஒரு வருஷத்தில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 24.67%, 24.67%. தேர்ட் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்டு. இது ஒரு வருஷத்தில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் 23.72%, அதாவது 23.72%.
டாப் 3 கான்ட்ரா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 3 இயர்ஸில் பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு SBI கான்ட்ரா ஃபண்டு. இது 3 வருஷத்தில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் 60.20%, 60.20% அப்சல் ரிட்டர்ன் த்ரூ சிப்பு மூலிமா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு. செகண்ட் பொசிஷன் இருக்கிற ஃபண்டு கொட்டாக் இந்தியா ஈக்விட்டி கான்ட்ரா ஃபண்டு. இது 3 வருஷத்தில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் 56.79%, 56.79%. மூன்றாவது பொசிஷன் இருக்கிற ஃபண்டு இன்வெஸ்கோ இந்தியா கான்ட்ரா ஃபண்டு. இது 3 வருஷத்தில் இது கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 48.23%. டாப் 3 கான்ட்ரா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 5 இயர்ஸில் பெஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்த ஃபண்டு அகெயின் SBI கான்ட்ரா ஃபண்டு. இது 5 இயர்ஸில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் 136.03%, 136.03%. இதில் செகண்ட் டாப்பர் பார்க்கும்போது கொட்டாக் இந்தியா ஈக்விட்டி கான்ட்ரா ஃபண்டு. இது 5 வருஷத்தில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் 102.99%, 102.99%. தேர்ட் டாப்பர் பார்க்கும்போது இன்வெஸ்கோ இந்தியா கான்ட்ரா ஃபண்டு. இது 5 வருஷத்தில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 90.25%, 90.25%. 1 இயர் ரிட்டர்னில் கிளியர் வின்னர் பார்க்கும்போது கொட்டாக் இந்தியா ஈக்விட்டி கான்ட்ரா ஃபண்டு. இந்த ஃபண்டு 27.32% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸில் கிளியர் வின்னர் பார்க்கும்போது SBI கான்ட்ரா ஃபண்டு. இது 3 இயர்ஸில் வந்து 60.20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயர்ஸில் வந்து 136.03% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 6 மந்த்ஸில் 1 இயர் ரிட்டர்ன் பார்க்கும்போது இந்த 3 ஃபண்டுகளும் வந்து மாறி மாறி வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருந்துகிட்ருக்கு. 3 மாதத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது SBI கான்ட்ரா ஃபண்ட் வந்து நம்பர் 1 பொசிஷன் 1 இயர் ரிட்டர்னில் இருந்தது. அதுக்கு முன்னாடி இன்வெஸ்கோ இந்தியா கான்ட்ரா ஃபண்டு 1 இயர் ரிட்டர்னில் நம்பர் 1 பொசிஷனில் இருந்தது. இந்த மாறி மாறி வந்து இந்த ஃபண்டுகளை வந்து 1 இயர் ரிட்டர்னில் இருந்துகிட்டே இருக்குது. இப்போது கரண்ட்லி பார்க்கும்போது கொட்டாக் இந்தியா ஈக்விட்டி கான்ட்ரா ஃபண்டு நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது 1 இயர் ரிட்டர்னில். இது ஒரு ஹெல்த்தி காம்படிஷன். பட் 3 இயர்ஸ் அண்ட் 5 இயர்ஸில் வந்து SBI கான்ட்ரா ஃபண்ட் வந்து தொடர்ச்சியாக வந்து நம்பர் 1 பொசிஷன் தான் இருக்காங்க. குறிப்பாக சொல்ல முடியும்னா 5 இயர்ஸ் ரிட்டர்னில் இந்த ஃபண்டு, அதாவது SBI கான்ட்ரா ஃபண்டு கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் 136.03%, 136.03%. SBI கான்ட்ரா ஃபண்டோட கொட்டாக் இந்தியா ஈக்விட்டி கான்ட்ரா ஃபண்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 5 வருஷம் ரிட்டர்னில் வந்து 34% வந்து ரிட்டர்ன்லேயே கேப் இருக்குது. அதே மாதிரி SBI கான்ட்ரா ஃபண்டோட இன்வெஸ்கோ இந்தியா கான்ட்ரா ஃபண்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 5 வருஷத்து ரிட்டர்னில் 46% வந்து ரிட்டர்னில் வந்து கேப் இருக்குது. அப்படி பார்க்கும்போது SBI கான்ட்ரா ஃபண்ட் 5 வருஷத்தில் வந்து பிரமாதமாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஃபண்ட் சைஸ்ன்னு பார்க்கும்போது கொட்டாக் இந்தியா ஈக்விட்டி கான்ட்ரா ஃபண்டில் வந்து 2962 கோடி இருக்குது. SBI கான்ட்ரா ஃபண்டில் வந்து 29,586 கோடி இருக்குது. நிறைய பேர் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்கோ இந்தியா கான்ட்ரா ஃபண்டில் ஃபண்ட் சைஸ்ன்னு பார்க்கும்போது 14,713 கோடி இருக்குது. 3 ஃபண்டுகளிலும் ஃபண்ட் சைஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது SBI கான்ட்ரா ஃபண்டில் தான் மக்கள் அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 3 ஃபண்டுகளுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்ப்போம். டைரக்ட் ஃபண்ட் growthல கொட்டாக் இந்தியா ஈக்விட்டி கான்ட்ரா ஃபண்ட் வந்து 0.61% இருக்குது. SBI கான்ட்ரா ஃபண்ட் வந்து 0.65% இருக்குது. இன்வெஸ்கோ இந்தியா கான்ட்ரா ஃபண்ட் வந்து 0.54% இருக்குது. அப்படி பார்க்கும்போது குறைவான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து இன்வெஸ்கோ இந்தியா கான்ட்ரா ஃபண்ட் தான் இருக்குது, 0.54%. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கிறதுனால, அதாவது இன்வெஸ்கோ இந்தியா கான்ட்ரா ஃபண்டு 0.54% இருக்கிறதுனால அந்த ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட முடியாது. ஏன்னா வந்து மேலே இருக்கிற 2 ஃபண்டுகளையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்வெஸ்கோ இந்தியா கான்ட்ரா ஃபண்ட் வந்து அப்படி ஒன்றும் பிரமாதமாக வந்து இது செயல்படலை. அதே நேரத்தில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 3த்துலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது SBI கான்ட்ரா ஃபண்டில் தான் அதிகமாக இருக்குது, 0.65% இருக்குது. ஃபண்ட் சைஸும் பார்த்திங்கன்னா இது அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ஃபண்டு வந்து ஒரு யூனிஃபார்மாக கிராஜுவலாக வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது. எஸ்பெஷலி இந்த 5 இயர்ஸ் ரிட்டர்னில் பார்க்கும்போது 136.03% கொடுத்துருக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபண்ட் சைஸும் பாருங்கள், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோயும் பாருங்கள். அதுக்கு மேலே வந்து அந்த ஃபண்டு வந்து 1 இயர் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு பார்த்து இந்த மாதிரி ஃபண்டுகளை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட இறுதி நிலைக்கு வந்துட்டும். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பு நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை துவக்குங்க. இதில் ஏதாவது ஐயப்பாடு இருக்கிற நிலையில் வந்து நீங்கள் நிதி ஆலோசகரை கலந்தாலோசித்து அதுக்கப்புறம் உங்கள் முதலீட்டை துவக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.